வந்து எடுத்துட்டு போறதுக்காக வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஓகே, மேட்ச் நம்பர் 1 பிட்வீன் ரகு சிசி வெர்சஸ் அர்த்திக் லெவன். இங்கு வருகை தந்த பிகே அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருகன வரவேற்பு கொடுக்கிறோம். கட்டாயமாக இரண்டு மொத்தம் ஒன்று இல்லை, மொத்தம் 3 வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வாய்ஸில் கேட்கும். டிஃப்ரெண்ட் கமெண்டேட்டிங் வாய்ஸஸ் இருக்கும். அதனால் ஒரு 3 நாள் ஃபுல்லாகவே நம்ம பேசி பேசி இங்கே இருக்கிற மக்களை வந்து மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்துறது எங்களோட கடமையாக இருக்கும். இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் தாம்பரத்தின் தொழிலதிபர் சுப்பு அவர்கள். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் சுப்பா இருந்தார். இப்போ தொழிலதிபர் சுப்பா வந்து உருவெடுத்திருக்கிற அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி பேசினா மேட்ச் ஆரம்பிக்க முடியாது. மேட்ச் ஆரம்பிக்கலாம் அஃபிஷியல்ஸ். ஓகே, நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வருகை தந்த பிகே அவர்களுக்கும் வருகை தந்த கிரிக்கெட் பட்டாசு ஹரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அவங்களுக்கு வந்து வழி விடுறேன். கமான் பாய்ஸ். பட்டாசு ஆல்-ஸ்டார் கிரிக்கெட் டூர்னமெண்ட் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. லவ் யூ ஸோ மச். உடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸில் அண்ணன் இருவருக்கும் இந்த ஒரு இடத்துல நன்றிகள், நடுவர்களுக்கு நன்றிகள். அண்டு இவ்வளோ பெரிய டூர்னமெண்ட் சென்னையில் ஸோ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய வளரக்கூடிய நபர்கள் இந்த பிகினர்ஸுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்க சான்சஸ் கொடுத்துருக்க எல்லா விழா கமிட்டியில் உள்ள அனைத்து அண்ணன்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஹாத்விக் லெவன்ஸ் அண்ட் ரகு மெமோரியல். ஸோ ரெகுலராக நம்மளுடைய கவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 லெட்ஸ் பிகின் ஆல்-ஸ்டார் கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே வச்சுக்கலாம்ண்ணா. The crackers before crackers. அது வந்து என் அன்பு மச்சான் சாயருன் ரத்தன் வாங்கி வந்ததா இருந்ததுன்னா இந்த டோர்னமெண்ட் முடியும் போது கரெக்டாக வெடிக்கும். என்ட்ரி ஆஃப் அன்பு அண்ணன் ஜோதிகுமார் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்து கொண்டிருக்கும் லோக்கல் சூப்பர் ஸ்டார் அன்பு அண்ணன் ஜோதிகுமார் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். அந்த பட்டாசை அப்படியே கழுத்திலேயே பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு ஓரமாக வச்சிரு. First one வினோத். முதல் வந்து ஆல்-ஸ்டார் கிரிக்கெட் டூர்னமெண்ட் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். மேக்ஸிமம் சிக்ஸர், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக்க புல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த 6 அடிச்சு அமர்க்கலமா ஆரம்பித்து கொடுத்த கேசவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம் ஆல்-ஸ்டார் கிரிக்கெட்டின் சார்பாக.
the day one ball number 1 ஒரு maximum ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. The cracking hit, the maximum runs to start the biggest festival of Chennai 2025 All Stars. முதல் பாலே ஒரு maximum. சூப்பர் ட்ரை. முதல் பந்து ஒரு டைமிங் கொடுத்தாரு. பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் புல் பண்ணாரு. செகண்ட் ஒன் நல்ல ஒரு டெலிவர். பிரைட்ஸோட டீம்மேட்ஸ், பிரைட்ஸோட கேமராமேன்ஸ் இங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்களேன். Third one. Dot ball. First ball 6, second ball single, third ball dot. So ரெண்டு ஓபனர்ஸ். So டேனி கேசவன் டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக. எங்க எதில போறோம்? கார்ல போயிட்டு தான் சொல்ல போய் So பேக்ல ஆடி இருக்காங்க. 2 ரன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்டாப் பவுண்டரி தடுத்திருக்காங்க. So 3 ரன்னுக்கு வாய்ப்பு and குயிக்கான ஒரு ரன்னிங்க பார்க்கறோம். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். So 3 ரன் கிடைக்குதுங்க. So இந்த மாதிரி ரன்னிங் ஓடணும் அப்படினா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா. So தேவை. அந்த வகையில 3 ரன் டீம் அத்விக் லெவன்ஸ்க்கு. இந்த பிரைட் ஷேடோ ஸ்டுடியோ போட்டோகிராஃபர் எங்கடா இருக்கீங்க? வந்துருங்க பாருங்க, ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அடுத்த பந்து. So low fielders வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. கையில எப்படி இருக்கு? ரன்னுக்கு வாய்ப்பு அப்படினு பார்க்கும் பொழுது இல்ல. டாட் பால். So 3 ரன் போனதுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் பார்க்கறோம் பவுலர் கிட்ட. ஷாட். So பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்காது. நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. தெளிவா ஒரு சிங்கிள். எஸ் ஓவர். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11 ரன்ஸ். So போர்ட்ல பாத்தீங்கன்னா 11 ரன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்ல விளையாடுறாங்க டீம் அத்விக் லெவன்ஸ். So நல்ல ஒரு ஸ்டார்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரத்தில் அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு வேர்ல்ட் லெவல் அணியினர் மற்றும் ஐசிசி அணியின் கேப்டன் வந்து ரிப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் ஆஃப் வேர்ல்ட் கப், வேர்ல்ட் 11 அண்ட் டீம் ஐசிசி. நடுவில் அப்படிதான் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் வந்து நோட் பண்ணக்கூடாது, மறந்துடணும் நீங்க. இந்நேரத்தில் இங்கு இணைந்திருக்கும் அன்பு அண்ணன் ஜோதிகுமார் அண்ணன் அவர்களுக்கு ஆல் ஸ்டார் விழா குழுவின் சார்பாக மிகப்பெரிய மரியாதையை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் அண்ணனுக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைதட்டி வருகை தருமாறு அன்போடு, நல்ல உள்ளங்கள் அனைவரும் கைதட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பைஸ்ல ஒரு சிங்கிள். டாஸ் போட்டுறேன் அண்ணன் வச்சு அவங்கள கூப்பிட்டு டாஸ் போட்டு கேசவன் டேனியோடைய பார்ட்னர்ஷிப் பார்த்து கொண்டு இருக்கோம். செகண்ட் ஒன். No full toss. Pick பண்ணிருக்காரு. It's a huge 6. So டேனி அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாரு டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக. அடுத்த மேட்ச். So 2 ஹிட்டர்ஸ். So 2 ஓபனர்ஸ். நல்ல ஒரு ஸ்டார்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸ்கொயர் லெக். டீப் ஸ்கொயர் லெக்ல திலீப் நல்ல ஸ்டாப். 6 போனதுக்கு அப்புறம் தெளிவா நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்க்கறோம் பவுலர் கிட்ட. சோ ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு, ஒரு சிங்கிள். Fourth one.
ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு சதீஷ். ஒரு 6 உடைய எக்ஸ்பென்சிவ் போனாலும் இந்த ஓவர்ல ஒரு விக்கெட்டுக்கு காலியா இருக்கு. முதல் விக்கெட். The team World 11 captain we request to report for toss. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்த கேசவனோட விக்கெட்டை பிடிக்கிறாங்க டீம் ரகு மெமோரியல். ஸோ ஒன்டோல நியூ பேட்ஸ்மேன். ஸோ எல்லாருமே குயிக்காக வந்துருங்க. சரணுடைய டி லைவ்ல கமெண்ட்ஸ் பார்க்கிறோம். ஆல் தி பெஸ்ட் டீம் ஹாத்விக் 11 அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அவருடைய விசேஷ. அண்ட் கமான் டீம் ஹாத்விக் 11 அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் இங்க டிவி லைவ் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ரெண்டுலையுமே வந்து மேட்சஸை பார்த்து கொண்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுவாரஸ்யமா கண்டிப்பா வந்து இந்த போட்டிகள் அனைத்து போட்டிகளுமே ஆகும். வந்த உடனே என்னடா இது போர் விமானம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் யாக்கருங்க, வெல் யாக்கர். ஸோ ஒன்டோல நியூ பேட்ஸ்மேன் அருள் டீம் ஹாத்விக் 11க்காக. சதீஷுடைய லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. எக்ஸ்ட்ரானரி டெலிவர். இந்த லாஸ்ட் 2 பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸ் அண்ட் நல்ல ஒரு லென்த் இருந்தது. இந்த ஃபுல் லென்த் யாக்கர் பார்த்தோம். இந்த பால் லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் 20 ஓவர். ஸோ 2 overs 20 ரன்ஸ் விளையாண்டுருக்காங்க டீம் ஹாத்விக் 11. சொன்ன மாதிரி கரெக்டாக 10 ரன் ரேட்டில் ஸோ டேக் ஓவர் பண்ணி போகிறாங்க. ஸோ என்னதான் ஒரு விக்கெட் விழுந்தாலும் ஸோ அந்த ரன் ரேட் கரெக்டாக மெயின்டைன் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவருக்கு ஒரு 6 தெளிவாக அடிக்கிறாங்க டீம் ஹாத்விக் 11. லவ்லவோடைய கமெண்ட்ஸ் பார்த்துக்கிறோம். மை ஃபேவரட் பிளேயர் வந்து அட்வொகேட் அருள் அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு. வழக்கறிஞர் அருள். சூப்பர். இந்த கேமராமேன் அந்த ஒரு போர் விமானங்களை காமிக்கிறத பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஸ்கிரீன்ஸ்லாம். இதெல்லாம் இருக்கு கண்ணு குசனால போட்டு. பட் இங்க நம்ம இந்தியாவில் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கனால கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருப்போம். பிகே அது வந்து போர் விமானம் தான். அது காலைல இட்லி வாங்கி கொடுத்தா தான் உதவுது. ஆக்சுவலி KGF 3 ஷூட்டிங் போயின்னு இருக்கு உள்ள. ஆமா, தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த லாஸ்ட் 3 பால்ஸில் நல்ல பால் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க ரகு சிசி. ஸோ தேர்ட் ஓவர் பவுலிங்கில் ராசிக். ஸோ நல்ல லைன் லென்த் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ நிறைய மேட்சஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன், கேட்சுக்கான கால். ராசிக் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ராசிக்கு ராசி இருக்குதா அப்படின்ட்டு தான் நம்ம இந்த பால் போடும்போது நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே ஒரு விக்கெட் காலியாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு லென்த்து. ஸோ ஷாட்டுக்கான ஒரு முயற்சி இருக்குது. பட் பேட்டோட ஸோ எட்ஜை பட்டு அந்த விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ். ஸோ தீபன் இந்த பிளேயர் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. இன்னும் நிறைய போட்டிகள் நடத்துகிறோம் இன்னைக்கு இடையில. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தீபன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதருக்கு ஆப்போனண்ட்டாக விளையாண்டுருந்தாங்க. ஐ திங்க் ஈக்காட்டு தங்கள் பிரீமியர் லீக்ல பார்த்துருந்தேன் இந்த ஒரு நபரை. சூப்பர். ரெண்டு டீமே ஸ்ட்ராங்கான டீமு, ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. தேர்ட் ஒன், ஒரு இன்சைட் எட்ஜ். இது வெல் ஸ்டாப். அது ஷார்ட் தேர்ட் மல்ல டாட் பால். ஸோ போலிங்லுமே தற்போது வரைக்கும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ டீம் ரகு மெமோரியலுக்காக ராஷிக் அடுத்த பந்து. ஸோ வெல் போல். ஒயிட். செகண்ட் லைனுக்கு வெளியில இருக்குதா அதை தான் செக் பண்ண சொல்றாங்க. மேபி அப்படி இருந்துச்சுன்னா நோ பால் ஆயிரும். ஆக்சுவலி அம்பையருக்கு வந்து விஷுவல் இல்லை, ஹைட் ஆயிருக்கு. அதனால வந்து ரீசெக் பண்றோம். பார்ப்பீங்க
லீகல் பால்ண்ணா. சஃபல் ஆயிருக்காரு, செகண்ட் லைனுக்குள்ள போயிருக்கு. ஸோ தற்போது மறுமையா போட்டுக்கிட்டு இருக்காரு டீம் மெம்பர்களுக்காக. ராஷிக் போலிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதிலும் ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருந்தாரு. அடுத்த பந்து ஸோ நல்ல ஒரு லென்த்தை பார்க்குறோம் அண்ட் டாட் பால் கிடைக்குது. ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அனதர் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் ராஷிக். ஸோ என்னதான் போன ஓவரில் ரன்ஸ் போனாலும் இந்த ஓவரில் சர்மையாக போட்டிருக்காருங்க. ராஷிக் டு தீபன், டாட் பால். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். அத ராஷிக் முதல் மெய்டன். பேட்டிங் டீம்ல இருந்து முதல் பந்து சிக்ஸர் விளாசினாங்க. இங்க பவுலிங் டீம்ல இருந்து ஒரு முதல் மெய்டன் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. 3 ஓவர் முடிவில் 20 ரன்கள் 2 விக்கெட். 20 for 2. பிளஸியுடைய கமெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா கமெண்ட்ரியில் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஸோ 3 ஓவருக்கு 20 ரன் விளையாண்டுருக்காங்க டீம் மத்விக் 11. என்னதான் ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 20 ரன் விளையாடாலும் அடுத்த ஓவரை பிடிச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் ராஷிக் போலிங்கில். சனதர் மேடன் ஓவர் பார்த்தோம். ஸோ முதல் இதுக்கு முன்னாடி ஸோ 4th ஓவர் ஸ்ட்ரைக்கில் டேனி முதல் பந்து. டேனிக்கு அகைன்ஸ்ட் ஒரு யாக்கர், ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அண்ட் தீபன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஜான்சன் ஜானி பாய் என்ன சொல்லியிருக்காருனா, மை ஃபேவரட் மனோஜ் லெஃப்ட் பை ஜான்சன் பெருங்குடி. செகண்ட் ஒன். கைன் ஒரு சூப்பர் யாக்கர். ஸோ நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் 2 பந்துகளில் 2 சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு போலர். தேர்ட் ஒன். எஸ் 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 கிளியர் ஆகுதா? இல்லை, 6 லைன்ல வீழ்ந்தாருங்க. விக்கெட் நம்பர் 3 இஸ் கான். ஸோ இன்னும் பவர் போட்டிருக்கணும். கொஞ்சம் மேல அடிச்சிருந்தா 6 கிடைச்சிருக்கும். பட் கையிலே போய் விழுந்திருக்கு. ஸோ அனதர் விக்கெட் கான். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்கல். ஸோ ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டேனியோட விக்கெட்டை ஸோ டீம் ரகு மெமோரியல் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டீம் மத்விக் 11க்காக பிரவீன். ஸோ உள்ள பராரிப்ப ஸோ 3 பால்ல 2 ரன்னு, ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருக்காரு இந்த ஓவர். ஸோ சதீஷ் ஸோ கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பு. ஸோ வேகம், லென்த்து, ஸோ லைன் எல்லாமே கரெக்டாக போடுறாரு. ஸோ தற்போது நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த ஓவர். அடுத்த பந்து தேர்ட் மேன் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பர், நல்லாவே இந்த ஒரு ஓவர் டெலிவரி பண்ணியிருக்காரு. சதீஷ் ஒரு லேட் கட் ஃபீல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 பால் போட்டிருக்காரு. தற்போது வரைக்கும் 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு. ஸோ சதீஷ் சூப்பர் யாக்கர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஹா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு மேபி 6 விளாசனா காமௌண்ட் வெளில போச்சுன்னா அடிக்கடி சிக்கல் வரும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. ஸோ முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 2 ஓவரில் 20 ரன் விளாண்டுருந்தாங்க. பேட்டிங் பவர் பிளே எஸ் கரெக்டாக சொன்னீங்கன்னா, அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 12 பந்துகளில் வெறும் 3 ரன்கள். அதில் ஒரு ராசிக்குடைய ஓவர் வந்து மெய்டனாக அமைஞ்சிருந்தது. கண்டிப்பாக பேட்டிங் சார்ஜ் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக 6 ஓவர் போட்டிகளில் 75, 70லிருந்து 80 ரன்கள் ஒரு சவாலாக இருக்கும். ஸோ அந்த டார்கெட்டை செட் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு
தோவி எம்சன் 260 ஃபாஸ்ட் முகிலன் பவுலிங் போடலையா பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காரு. மீண்டும் போலிங்ல ராஷிக் சவுருக்கான 2வது ஓவர். டீமுக்கான 5வது ஓவர். முதல் பந்து ஷாட் சூப்பர் பஞ்ச் பார்க்கிறோம் அண்ட் 6க்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ட் இட்ஸ் a sixer. It's a huge six. ராஷிக் உடைய previous ஓவர் மெய்டன் ஓவர் முதல் பந்து சிக்ஸர் விளாசிருக்காரு. பேட்ஸ்மேன் உடைய ஸ்ட்ரென்த் குறிக்குது இதை பார்க்கும் பொழுது. பிரவீன் அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாரு டீம் அத்விக் 11க்காக. அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் கிளாசிக்கா அடிப்பாரு. கம்பல் கொடுப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த பந்து செகண்ட் ஒன். இருக்குது அடிச்சிருந்தா காலியா இருக்கும். இந்த பவுலர் கலெக்ட் பண்ணி இந்த ஏம் பண்ற குளியமா ஒரு டிராமா போயிருக்கு. ஒரு குயிக் சிங்கிள் பட் இங்க வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாரு. மேட்ச் நம்பர் 2க்கான டாஸ் அண்ணன் ஜோதிகுமார் அண்ணன் அவர்கள் துவங்கி வைக்க டீம் வந்து வேர்ல்ட் 11 டாஸ் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் ஐசிசி. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஒன்றா ரெண்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீவான் ஆரம்பித்து விட்டாருங்க. இங்கே ஒரு 6 கவர்ஸ்ல கலக்கிருக்காரு. விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். தீபன் எல்லா திசையிலுமே அடிப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளேயை நல்லாவே யூஸ் பண்றாங்க. 2 6 பதிவு பண்ணிருக்காங்க டீம் அத்விக் 11. 3 பந்துகள்ல 2 6 மெய்டன் ஓவர் போட்ட பவுலருக்கு அகைன்ஸ்டா பார்க்கலாம். 4th ஒன் ஒரு குயிக் பால் குட்லண்ட் டெலிவரி. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. முதல் 4 பந்துகள்ல 6 ஒரு சிங்கிள் 6 ஒரு சிங்கிள் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 2 பால்ஸ் இருக்கு. திசையில ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஒரு ரன் தெளிவா கிடைக்கும் as a single. அஜய்குமார் பிரவீனுடைய பிக் ஃபேன் சொல்லியிருக்காரு. ஐபிகே வெல்கம் டு சென்னை. சத்ய சிவம் சத்யானா அவர் யூ. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல கிளியர் ஆகுதா? கேட்சுக்கான காலா? எஸ் சூப்பரான கேட்ச். விக்கெட் நம்பர் 4 இஸ் கான். 4வது விக்கெட் இழக்கின்றார்கள். சரியான டைமிங் இல்ல. சொந்த வகையில தீபனோட விக்கெட் பிடிக்கிறாங்க டீம் ரகு மெமோரியல். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. சோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38 4 விக்கெட். 38 ரன்ஸ் விளையாண்டிருக்காங்க. So 38 runs விளையாண்டிருக்காங்க. 5 ஓவருக்கு கடைசி ஓவர். டீம் ரகு மெமோரியலுக்காக போலிங்ல அருண் சூப்பரான ஆல்ரவுண்டர். டீம் ரகு மெமோரியலுக்காக கடைசி ஓவர் வீசுறதுக்காக. அண்ட் ஸ்ட்ரைக்ல பிரவீன் முதல் இதுக்கு முன்னாடி ஓவர்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. அவரோட பேட்ல இருந்து சூப்பரான ஒரு 6 பார்த்தோம் ஸ்ட்ரைட்ல. ஸ்கோர் 38. 38 ரன்ஸ் விளையாண்டிருக்காங்க டீம் அத்விக் 11. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். மிக்ஸ் ஆனாலும் அந்த கேப்டன் வந்து கனெக்ட் முதல் பந்து சூப்பரான ஒரு லெஃப்ட் பாக்குறோம். உள்ள வந்திருக்கு. ஷாட்டுக்கான ஒரு முயற்சி இருக்கு. பட் தெளிவா போட்டாருன்னு சொல்லணும். ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. டாட்டோட ஷாட் பண்றாரு. இந்த ஓவரை அருண் நல்ல கட்டர் வேரியேஷன்ஸ் நல்லாவே போடுவாரு. அடுத்த பந்து பேர் யா கிட்டத்தட்ட 7 கேமராமேன்ஸ் இருக்காங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஐ லைவ்ல இருந்து
டிஏ லைவ்ல இருந்து 4 கேமராமேன் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 3 கேமராமேன்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a க்ளோஸ் கால். அம்பையரால கணிக்க முடியாத கால் தான். ஸோ அதனால டிவி அம்பையர்ட்ட கொடுத்தது இட்ஸ் a குட் டிசிஷன். சுந்தர் சுந்தர் விக்கெட் விக்கெட். பேட்ஸ்மேன் இறங்கி கிரீஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணும்போது சூப்பரான ஒரு ஸ்டம்பிங் பார்க்கிறோம். கீப்பருக்கு கிரெடிட்ஸுங்க. ராசிக்கு அகைன்ஸ்டா முதல் 6 பதிவு பண்ண ஒரு பேட்ஸ்மேன் பிரவீன், அவருடைய விக்கெட் காலியா இருக்கு. So new batsman ஜப்பான் டி மத்திய கிளவன்ஸுக்காக இப்போ ஸோ வந்திருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்கில். ஸோ தற்போது வரைக்கும் அருமையாக போட்டிருக்காருங்க அருண். ஸோ இந்த ஓவர் ஸ்பெசிஃபிக்கா அடுத்த பந்து ஆஹா ஸ்ட்ரைட்ல சூப்பர் கனெக்ஷன் அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். சூப்பரான சிக்ஸர். ஸ்ட்ரைக்கில் உள்ள செடிக்குள்ள மாட்டி இருக்கு பால். ஸோ இந்த ஓவர் ஸ்பெசிஃபிக்கா அடுத்த பந்து ஸோ ஃபேஸ் பண்ண முதல் பாலே 6 பதிவு பண்றாருங்க டீம் அத்விக் 11க்காக. ஸோ ஸ்ட்ரைட்ல ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் ஜப்பான். ஸ்லாட்ல இருந்தது. ஸோ பனிஷ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் 6 கிடைக்குது. ஆல்ஸ்டார் கிரிக்கெட் கிளப்போடைய ஒரு சூப்பரான ஒரு டூர்னமெண்ட். ரன்னர் அண்ட் வின்னர். வின்னருக்கு வந்து 2 lakhs அண்ட் ரன்னருக்கு வந்து 1 lakh. சூப்பரான ஒர்த்தான ஒரு டூர்னமெண்ட். பேட்டிங்ல ஜப்பானுக்கு அடிப்பார் போல இருக்குது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு சிக்ஸருக்கு பிறகு ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறாரு. பாருங்க செம்மையான ஒரு ஆக்டிவ் மோட்ல இருக்காங்க 2 சைடுமே. எவ்வளவு டார்கெட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ 6 போனதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் டெலிவரியை பார்த்தோம். அருண் போலிங்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பத்தி சொல்லியிருந்தோம். 2வது இன்னிங்கான சான்ஸா ஒயிட் பிளஸ் ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட். ஜப்பான் சிக்ஸர் பேட்ஸ்மேன். பட் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காரு. ஒய் அப்படின்னு தெரியவில்லை. ஜப்பானை ஹிட் பண்ணாரு. ஓகே அந்த டீமுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். மேபி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ் 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 கிளியர் ஆகுதா? எஸ் கிளியர் ஆயிருக்கு. இட்ஸ் a maximum 6. ஜப்பானுடைய தியாகம் வீண் போகவில்லை. சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. சந்துரு பாய் கலக்கியிருக்காரு. எஸ் எஸ் ஃபுல் டெலிவரி. ஜப்பான் மிஸ் பண்ண பாலே விக்கெட் கொடுத்து ஜப்பானுக்காக அடிச்சிருக்காரு. சந்துரு ராஜு பாய் சந்துரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஜப்பான் அண்ட் சந்துரு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது. அங்க ஸ்டாப் பண்ணுவாரா? இல்லை. ஒயிட் பிளஸ் ஒரு பவுண்டரி. மொத்தம் 5 ரன்கள். 2 பந்துகள்ல 1 பந்துகள்ல 11 ரன்கள் கன்சிடர் ஆயிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது. அங்க சோ இந்த ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ரன் போயிருக்குன்னு சொல்லணும். சோ ஒயிட்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு டீம் அத்விக் 11க்கு. சோ கடைசி 2 பால்
இருக்கு டீம் மத்திய 11க்கு. ஸோ ஓவருடைய 5வது பந்து. லாஸ்ட் ஒன். ரியாக்கர் டெலிவரி ஓவர். ஒரு சிங்கிள் ஒன்று. ஸோ 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59 ரன் விளையாடி 60 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க டீம் ரகு மெமோரியலுக்கு. 60 கரெக்ட் 60. ஸோ 60 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ ரகு மெமோரியலும் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. அப்ப 6க்கு முன்னாடியே ஒயிட் ப்ளஸ் 60 டார்கெட்டா. 6 ஓவரில் வெற்றிக்கு தேவை 60. சூப்பராக இருக்க போது. அண்ட் ஃபீல்டிங் குயிக்காக உள்ள வந்துடலாம். ஆறு ஓவரில் வெற்றிக்கு தேவை 60. ரகு சிசிவிஎஸ் ஹத்விக் 11. பேட்ஸ்மேன் உள்ளே வரலாம். 6 ஓவரில் 60. நல்லா இருக்கும் போது முதல் மேட்சே ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய டோர்னமெண்ட் சூப்பர் டோர்னமெண்ட். கிரிக்கெட் பட்டாசு தானேண்ணா? மைக்கை இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம். அண்டு ஆனால் உங்களோட ஒரிஜினல் நேம் அப்படியே ஹரி. என்னுடைய ஒரிஜினல் நேம் ஹரி. பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு இந்த சேனல் நேம் சொன்னால் தான் தெரியும். கிரிக்கெட் பட்டாசு எதனால செலக்ட் பண்ணீங்க அப்படி கிரிக்கெட் பட்டாசுன்ட்டு? இல்லை, அது யதார்த்தமாக வச்சது தான். ஸோ அது வந்து சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. ஓகேண்ணா, ஓகே. நீங்களும் முத்தண்ணனும் இது ரிலேஷனா? இல்லை, உடன் பிறந்த சகோதரர் மாதிரி. அண்ணா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. லுக்கிங் ஒரே ஃபேஸ் கட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா அது மாதிரி? இல்லை, நீங்கள் தம்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ ஃபீல்டிங் செட் பண்ணலாம். குயிக் அண்ட் ஸோ டீம் அத்விக் 11. ஸோ ஃபீல்டிங் குயிக்காக செட் பண்ணிடுங்க. ஸோ 60 ஓட்டங்கள் தேவை. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்காக இன்னும் தொடங்க போகுது இன்னும் சற்று நேரத்தில். ஸோ 36 பந்துகளில் 60 ஓட்டங்கள். ஸோ வெற்றிக்கு தேவை டீம் ஸோ ரகு மெமோரியலுக்கு. ரெண்டு சூப்பரான ஓபனர்ஸ் டீம் ரகு மெமோரியலுக்காக. 2 டேஞ்சர் மேன்ஸ். ஸ்ட்ரைக்ல விஜய், நான் ஸ்ட்ரைக்ல லச்சூர். 2 சூப்பரான ஹிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிக் டார்கெட் 60 ரன்.
ஸோ நோக்கி ஸோ விட போறாங்க. ஸோ முதல் பந்து, ஸோ முதல் ஓவர், ஸோ போலிங்ல டீம் அத்விக் லெவன்ஸ்க்காக ஜப்பான். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. 60 இலக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். சேஃபான டிஃபென்ஸ், சூப்பர் ஃபீல்டிங். ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ இந்த பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணணும் டீம். ஸோ ரகு மெமோரியல். ஸோ செகண்ட் பால், ஸோ ஸ்ட்ரைக்கில் லச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்ட் இருந்தது. டாட் பால். தேர்ட் ஒன். எஸ், கிளியர் ஆயிருக்கா? ஹெலிகாப்டர் லேண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஒரு பவுண்டரி. ஸோ முதல் நாளை பதிவு பண்றாங்க டீம் ரகு மெமோரியல். லட்சு அவரோட பேட்ல இருந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பஞ்ச பாதம். ஸோ பவுண்டரி வந்திருக்கு. ஸோ முதல் 4. ஜப்பானுடைய ஃபோர்த் ஒன். லட்சு கிரீஸ்ல. லட்சு பாய் விக்கெட். லட்சியத்தோட வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவுண்டரியோடைய விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்கிறார் ஜப்பான். ஸோ பவுண்டரி போனதுக்கு அப்புறமே தெளிவா போட்டு விக்கெட் பிடிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஸோ லட்சுவோட விக்கெட் கான். அடுத்த பேட்ஸ்மேன் குயிக்கா உள்ள வாங்க. அல்டிமேட்டா பேசிட்டு இருக்கீங்க. கிரிக்கெட் பட்டாசு ஹரி. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருப்பாரு. ஒரு பவுண்டரிய ஒரு ஃபுல் அண்ட் டெலிவர் ஸ்ட்ரெயிட்ல கிளியர் பண்ணாரு. அண்ட் லைன் அண்ட் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாருங்க ஜப்பான். பெரிய ஷாட்டுக்கு போய் ஒரு விக்கெட்டை பார்க்கிறோம். ஸோ ஒன்றில் நியூ பேட்ஸ்மேன் திலீப். ஸோ டீம் ரகு மெமோரியலுக்காக சூப்பரான ஒரு பிளேயருங்க இவரும். சூப்பரான ஒரு ஷார்ட் செலக்ஷன். ஸ்கொயர் லெக்ல நல்ல ஸ்டாப். மஹி ஒரு சிங்கிள். கேட்சுக்கான கால். விக்கெட். தீபனுடைய கைகள்ல ஒரு கேட்ச பார்க்கிறோம். ஜப்பானுக்கு இது 2வது விக்கெட். முதல் ஓவர்ல 2 பிரேக் த்ரூ. ஸோ என்னதான் பவுண்டரி போனாலும் 2 பிக் விக்கெட் எடுத்துக்காருங்க டீம் அத்விக் லெவன்ஸுக்காக. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. பிரசாந்த் செகண்ட் ஓவர் ஷாட் பண்ண பிரசாந்த்.
லெக் பைஸ் ஒரு சிங்கிள் பிரசாந்தோடைய ஃபர்ஸ்ட் ஒன். சூப்பர் சூப்பரான ஒரு கிளியர்னா முத்தண்ணா ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ். ஸோ முதல் ஓவர் பார்த்தீங்கன்னா 6 ரன்னுக்கு bowling போட்டிருந்தாரு. ஸோ எக்ஸலண்ட் ஓவர். ஸோ ஜப்பான் பார்த்தோம். கேட்சுக்கான கால் பவுண்டரி கிளியர் பண்ணுமா இல்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. திலீப் கிரீஸ்ல வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா திலீப்? ஸோ ரொட்டேஷனை பார்க்குறோம். ஒரு ரன் தெளிவாக கிடைக்கும். சிங்கிள். ஸோ ஓவருக்கு 10 ரன் ரேட்டுங்க. ஸோ ஓவருக்கு 10 ரன் ரேட்ல வரலாம்னா ஸோ மேட்சை க்ளோஸ் பண்ணலாம் டீம் ரகு மெமோரியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த பந்து ஆஹா ஸ்விட்ச் ஹிட்ல ஒரு பஞ்சை பார்க்கிறோம். பட் ஃபீல்டர் கையில் போகும். ஒரு ரன் தெளிவாக கிடைக்கும். K7 கிட்ட போயிருக்கு. ஸோ ஒரு ரன் சிங்கிள். ஸோ பேக் டு ஸ்ட்ரைக். ஸோ திலீப். ஸோ டீம் ரகு மெமோரியலுக்காக இப்போ ஆல்ஸ்டா கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல சீசன் 8 உடைய சாம்பியன் தான் இப்ப சேசிங்ல இருக்காங்க. பெங்களூரை கதறவிட்ட காதரல் நாயகர்கள் ரகு சிசி. பார்க்கலாம் சேசிங்ல என்ன செய்ய போறாங்க. மைட்டி பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்னு நேம் வச்சாவே RCP ஈசாலா கப் நாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை வெளுத்து வாங்கக்கூடிய ரகு சிசி. பட் இங்க ஹத்விக் லவன் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான பிரேக் த்ரூ. முதல் ஓவர்ல ஜப்பான் எடுத்து கொடுத்தாரு. லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள். LBW அப்பீல் வைக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதெல்லாம் கிடையாது. பனிரெண்டு 12 for 2. 12 for 2. முதல் ஓவர்ல 6, இரண்டாவது ஓவர்ல 6. அகைன் பவுலிங்ல யாரு அதுதான் கேள்வியா இருக்கு. ஜப்பான் சார் 2 ஓவருக்கு 12 ரன் விளையாண்டுருக்காங்க டீம். சார் ரகு சிசி மூணாவது ஓவர். ஜப்பான் அகைன் ஜப்பான். ஓ மை காட் ஜப்பான் கலக்கிறாங்க. 3 பிரேக் த்ரூ 3 விக்கெட். ஜப்பானுடைய பவுலிங் ஃபிகர் இங்க எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஜப்பானுடைய நியூஸ் பேப்பர்ல கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜப்பானுக்கு. சோ எடுத்த 3 விக்கெட்டுமே சோ பிக் விக்கெட். சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சோ உள்ள வாங்க குயிக்கா. சோ தெளிவான ஒரு எக்ஸிகியூஷனை பார்த்துக்கிட்டே இருக்கும். சோ பந்து வீச்சில் சோ ஃபீல்டர்ஸ்க்கு கரெக்டா நிக்க வச்சு கரெக்டா போடுறாங்க அந்த சொல்லணும் டீம் அத்விக் லெவன்ஸ். சோ bowling சைடு. சோ அடுத்த பேட்ஸ்மேன் சுரேஷ். ஜப்பான் டு சுரேஷ். நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். ஏகப்பட்ட பொறுப்புகள் சுரேஷ் சைடுல பார்க்கலாம். ரிவர்ஸ் ஸ்வீப் கிளியர் ஆகுதா? தெளிவா கனெக்ட் பண்ண முடியல. பாட்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. சோ சொன்ன மாதிரி லைன் லென்த் ஜப்பான் அகைன் இந்த பவுலிங்ல எஸ் 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 கரெக்ட் ஆயிருக்கு. போயிருக்கு 102 மீட்டர். எங்கேயோ போயிருச்சு போலே. சூப்பரான 6 லாங்கஸ்ட் 6 இது இந்த பவுலிங்ல. சோ திலீப் பவரோட பேட்ல இருந்து ஸ்விட்ச் சீட்ல ஒரு 6 பதிவு பண்றாருங்க டீம் ரகு சிசிக்காக. சோ இந்த மாதிரியான ஷாட்ஸை தெளிவா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். சோ திலீப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட்டர். சோ அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாமே பவரா இருக்கும். சோ அந்த வகையில அவரோட பேட்ல இருந்து சோ ஒரு 6 வருது. ஃபோர்த் ஒன் ஜப்பானுடைய ஃபோர்த் ஒன்.
நோ ஃபுல் டாஸ் ஸ்விட்சிட்டு இருந்தாரு பேட்ஸ்மேன், லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாருங்க, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. So, 6 போனதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். சார் அது ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஜபாட் டு சுரேஷ். பிரில்லியன்ட் கலக்கிறார் ஜப்பான். ஒரு 6 கொடுத்தாலுமே பவுலிங் ஃபிகர் அண்ட் எக்கனாமி எல்லாமே நல்லா இருக்கு ஜப்பான். So, step out பண்ணார் பட் கனெக்ட் பண்ண முடியல. So, 2 டெலிவரிஸ் சார் மேல போட்டிருக்காரு. 6 போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன். ஜப்பானுடைய கடைசி பந்து அண்ட் ஒரு டிஸ்கஷன் போறாங்க பேட்டிங் சைடுல. சேசிங்ல ரகு சிசி. பாட்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிளா அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ், ஒரே ஒரு சிங்கிள். ஓவருக்கான சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் 20 ஓவர். 21 3 ஓவர் முடிவுல 21 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 21 for 3. சோ 2 ஓவருமே ஜப்பான் எக்ஸ்ட்ராடாக போட்டிருக்காரு டீம் அத்லெட்டிக் 11க்காக. 3 ஓவர் முடிவில் அணி நினைக்க 21. 18 பந்துகள் 39. டிஸ்கஷன் சீரியஸா போயிட்டு இருக்கு. மேட்ச் நீங்க சீரியஸா நடந்து கொண்டு இருக்குது. 18 பந்துகள்ல 39, 3 ஓவர்ல 39. சராசரியா ஓவருக்கு 13 ரன்கள் தேவைப்படுது. கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல தான் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் 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 கலக்க போகிறார்கள் ரிமைனிங் உள்ள 3 ஓவர்ல? பேட்டிங் டீமா இல்ல பவுலிங் டீமா? ரகு சிசியா இல்ல அத்லெட்டிக் 11 3 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 39. சோ இதுக்கு முன்னாடி ஆல் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட்ல சோ பிகே நான் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நான் சூப்பரா பண்றீங்கண்ணா, வாழ்த்துக்கள்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷஸ் பண்ணேன். பட் இந்த ஆல் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட்ல அவர் பக்கத்துல உட்காந்து கமெண்ட்ரி பண்றேன். சோ அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பேட்டிங் பவர் பிளே. சோ 3 ஓவர் முடிவில் 21 ரன் இருக்காங்க. இன்னும் 39 ஓட்டங்கள் தேவை 3 ஓவர்ல. சோ எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் முக்கியமா இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே. அதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்ட் வெல்கம் பண்ணலாம். ஜாப் ரைட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். யுவர் விஷன் இஸ் அவர் மிஷன். த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் ஜேம்ஸ், வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஜேம்ஸ் சார், வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு. 4வது ஓவர்ல முதல் பந்து ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஜாப் ரைட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சோ ஒரு நோடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். The founder and the CEO. Your vision is our mission. ஒரு இன்சைட் எட்ஜ் குயிக்கான ஒரு சிங்கிளா அப்படின்னு பார்க்கும் பொழுது சம்பேர் டிசிஷன். அம்பேட் வந்து ரியாக்ஷன் இல்லை, வந்து விட்டார் போலவா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜேம்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அவங்களுடைய லோகோ அண்ட் இந்த ஒயிட் டிஷர்ட்ல வந்து காட்சி அளிக்கிறார். வெள்ளமனோ உள்ள மச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனசும் வெள்ளை, ஆடையும் வெள்ளை. வந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், அவருக்கு இல்லை எல்லை. எஸ், கனெக்ட் ஆயிருக்கு கமெண்ட்ரி பாக்ஸ்ல. ஒரு 6. சோ ரெண்டாவது 6 பதிவு பண்றாரு திலீப். சோ டேஞ்சர் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ டீம் ரகு சிசிக்காக சோ 1 man ஷோ. சோ என்னதான் 3 விக்கெட் போனாலும் ஸ்டார்டிங்ல சோ டீமை பிடிச்சு காப்பாத்தலாம்னு சொல்லணும். சோ ரெண்டாவது 6 பதிவு பண்ணிருக்காங்க லெக் சைடுல. சோ சூப்பர் கனெக்ஷன்.
நட்ட பால் மூமெண்ட் இல்லை, பேட்ஸ்மேன் தருது. ஓகே, தேங்க்யூ அம்பேருக்கு அஃபிஷியல் அம்பேர் சார், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த அம்பேர்ஸ்ட ஐபிஎல் அண்ட் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சான்ஸ் திலீப் அந்த ஒரு ரிவர்ஸ் மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால். 6 போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. டைரக்ட் ஹிட்டுக்கான சான்ஸா பேர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல முடிவு. இத்தனை கேமரா இருக்கும் போது ஏன் நம்ம ஏன் அவசரப்படி டிசிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, தேர்ட் அம்பையருடைய டிசிஷன் இஸ் பெண்டிங். ஐ திங்க் ரொம்ப 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 க்ளோஸ் கால்ங்க. எல்ஐ அண்ட் டிஐ லைவ் கண்டிப்பா அவங்களுடைய டிசிஷன் அங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு டைரக்ட் ஹிட். விக்கெட் அவுட்டுக்கான டிசிஷன் வந்திருக்கு. சோ எக்ஸலண்டான ஒரு த்ரோ கேசவன் கிட்ட இருந்து. முப்பது 4 ஓவர்கள் முடிவுல 30 ரன்கள், 4 விக்கெட். சோ இன்னும் 12 பால்ல 30 ஓட்டங்கள் தேவை. சோ ஓவருக்கு 15 ரன் ரேட் தேவைப்படுது. சூப்பரா இருக்கு போதுங்க ஹரி கிரிக்கெட் பட்டா சாரி. ஏன்னா 12 பந்துகளை 30ங்கிறது செம்ம ஒரு ஜாலி அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. கமலேஸ்வரிய முதல் பந்து பவுண்டரியை கிராஸ் பண்ணி பவுண்டரி. சொன்ன மாதிரி ஓவருக்கு 15 ரன் ரேட்டுங்க. சோ 2 ஓவருக்கு 30 போது. சோ இந்த ஓவர் முதல் ஓவரை 4 பதிவு பண்றாங்க டீம் ரகு சிசி. சோ திலீப் ஆன் ஃபயர். 11 பந்துகள் 26 வெற்றிக்கு தேவை. 11 பந்துகள்ல 26. சோ ஃபீல்டர் இல்லாத இடத்துல அழகான ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருந்தாரு. சோ முதல் பந்து. சோ கமலேஷ் நல்ல வேகம், அதுக்கு தடையே கிடையாது, நல்ல வேகம் போடுவாரு. செகண்ட் ஒன் கமலேஷ் டு திலீப். இருக்கின்றது. காலி பண்ணிருக்காரு விக்கி. அன்லக்கி ரன் அவுட்ல காலி. 5வது விக்கெட் இழக்கின்றார்கள் ரகு சிசி. கேசவன் நல்ல ஒரு த்ரோ. பின்னால அவரை தாண்டி பாலே போக மாட்டேங்குது. டால் மேன் எல்லாத்தையுமே தடுத்துறாரு. விக்கெட் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள குயிக்கா வாங்க. இந்த பால் கரெக்ட் பால் தானே? எஸ். கேசவா புஷ்பா படத்துல அந்த புஷ்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு கேசவா. அது மாதிரி பக்க பலமா இருக்காரு. அந்த ஒரு பின்னாடியில இருந்து ஒரு பவுண்டரி எதுவுமே விட்டு தர மாட்டாரு கேசவா. அவருடைய தம்பி தானா? ஒரிஜினலாவா? மகி சொல்றாரு அவருடைய தம்பி தான்ட்டு. திருப்பதி ஏழுமலையா தயவு மட்டும் இருந்துச்சுன்னா. பவுண்டரி. திலீப் பேட்ல இருந்து 2வது நாள பதிவு பண்றாரு. இந்த ஓவர்ல அன்ஸ்டாப்பபிள் பிளேயர் பார்த்துக்கிட்டு இருக்கும். ரிமைனிங் 3 பால்ஸ் இருக்கு. 22 ரன்கள் தேவைப்படுகிறது. 9 பந்துகள் வெற்றிக்கு தேவை. 22. டோர்னமெண்டோட முதல் மேட்சே ஹை பிரஷர் கேமா போயிட்டு இருக்கு. 2 அணிகளும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து
9 பந்துகள் 22. 9 பால்ஸ்ல 22. ஹிந்தில சொல்லணும்னா தெரியாது. கேட்சுக்கான கால் இருந்தது. ஆனா ரன் அவுட்டுக்கு சான்ஸ். யாரு திலீப். காலி. டென்ஷன்ல போறாரு பாருங்க. பக்கத்துல வீடு திலீப் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுனா பக்கத்துல இருக்க அந்த பேட்டை விளாசினதுல மண்டையில விளாசுவார் நினைக்கிறேன். இங்கே 1 ரன்கள் 1 விக்கெட். முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா திலீப்புடைய ரன் அவுட். எப்படி இருக்கு ஹரி மேட்ச்? எக்ஸலண்ட், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த. சோ திலீப்போட விக்கெட் ரன் அவுட்ல பறி போகுது. எஸ், ஏன்னா திலீப் தான் வந்து 2 பவுண்டரியை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. ஒரு பவுண்டரி, ஒரு டாட் பால், ஒரு பவுண்டரி. இந்த ஒரு பால் வந்து ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு விக்கெட். And இப்போ ஸ்ட்ரைக்ல ராஷிக், ஆல்ரவுண்டர் ராஷிக் டீம் ரகு சிசிக்காக 8-21. 8 பந்துகள் 21. ஒரு புல் ஷாட். இங்க காலி விக்கெட்டுகள் காலி. சோ பேக் டு பேக் விக்கெட் பார்க்கிறோம். கமலேஷ் போலிங்ல என்னதான் 2 பவுண்டரி கொடுத்தாலும் ஒரு ரன் அவுட், ஒரு கேட்ச். 2 விக்கெட் பிடிச்சிருக்காங்க. எடுத்த 2 விக்கெட்டுமே ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க. 7 பந்துகள் 21 வெற்றிக்கு தேவை. 7 பந்துகள்ல கிட்டத்தட்ட 4 பெரிய ஷாட் அடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் ரகு சிசி. மேபி ஹார்ட்விக் 11 பல்ல ஹார்ட்விக் பெங்களூரு அப்படின்னு வச்சிருந்தா இந்த மேட்ச் ரகு சிசி விளாசி தள்ளியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகள் எழும்புகிறது. பட் பார்க்கலாமா ரிமைனிங் உள்ள பேட்ஸ்மேன் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு. 7 பந்துகள்ல 21. So new batsman Mugil team Raghu சிசிக்காக 7 பந்துகள் 21. 7 balls 21. குயிக்கான ஒரு டெலிவர். கீப்பர் பவுலர் கட்டி முடிச்சிருக்காங்க. மசூராஜ் எம்பிபிஎஸ் மாதிரி இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 பந்துகள்ல 21 வெற்றிக்கு தேவை. சோ என்னதான் 2 பவுண்டரி கொடுத்தாலும் எக்ஸலண்டான ஒரு பந்து வீச்சு தான் சொல்லணும். சோ கமலேஷ் போலிங்ல கடைசி 6 பாலுக்கு 21 ஓட்டங்கள் தேவை. சோ அடிக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ். சோ மேட்ச் என்ன வேணா மாறலாம். சோ லாஸ்ட் 6 balls, so 21 runs needed. சோ ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். டோர்னமெண்டோட முதல் போட்டியே சோ பரபரப்பான ஒரு போட்டியா இருக்கு. கரெக்ட் தானே? கண்டிப்பா. முதல் 3 பந்துகள்ல ரிசல்ட் இருக்கு. சோ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கனெக்ட் பண்ணக்கூடிய பால்ஸ் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்ல கனெக்ட் பண்ணணும். பெனால்டி டைம் டிலே பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீல்டர் வந்து சர்க்கிள் உள்ள பிளேஸ் பண்ணும். இன்சைட் தி சர்க்கிள். ஆஹா, நல்ல முடிவு. இந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் வந்து எப்போதுமே தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட்டை தான் நடத்துவாங்க. அதனாலதான் தென் மாவட்ட புகழ் வரையும் ஓங்கி இருக்கு ஆல் ஸ்டார் கிரிக்கெட். தாம்பரத்துல இந்த கிளப்புடைய மேட்ச்னாவே பிரபலமா பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஸ்ட்ரைக்ல அமீர். சோ கடைசி ஓவர் 21 ஓட்டங்கள் தேவை. அந்த போலிங் மேட்சோட போடுறதுக்காக அருள் போலிங்ல முதல் பந்து. 6 பந்துகள் 21. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். 5 பந்துகள்ல 20 வெற்றிக்கு தேவை. 5 balls 20. 5 பந்துகள் 20. 5 பந்துகள்ல 20. 5 balls 20 runs தேவைப்படுகிறது. என்ன செய்ய போகிறார்கள் ரகு சிசியா, ஹார்ட்விக் லவன்சா? சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும் ரிசல்ட். அடுத்த பந்து
சூப்பர் டெலிவர் மிஸ் பண்ணிருக்காரு. ரன் அவுட் கிடைச்சா இல்லை, குயிக்கான ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்கப். ஸோ பிரவீன் ஸோ ஒரு ரன். ஸோ 4 பந்துகள்ல ஸோ 19 ஓட்டங்கள் தேவை. ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ 2 பந்துகளுமே அருமையா போட்டிருக்காருங்க அருள். ஸோ அவரோட எக்ஸிகியூஷன் தெளிவா இருக்கு. ஸோ லைன் லென்த் எந்த பேட்ஸ்மேனுக்கு இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் ஸோ 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. கடைசி 4 பந்துகள்ல 19 ஓட்டங்கள் தேவை. ஸ்ட்ரைக்ல அமீர் லெஃப்ட் ஹேண்டர். அடுத்த பந்து 4 பந்துகள் 19. ஆனால் இந்த ஒரு பால் பெரிய ஷாட் இல்லாம ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. 3 பந்துகள் 3-6 தேவைப்படுகிறது. யுவராஜ் சிங் போல யார் 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 இந்த மேட்ச் பயங்கரமான 3 பால போட்டுருக்காருங்க கடைசி நேரத்தில். ஸோ 3 balls 18 runs. 3 பந்துகள்ல 2 யாக்கர், டெத் யாக்கர். ஸோ 3-6 தேவைப்படுகிறது. இங்கே ரிசல்ட் வந்துவிட்டது. ஸோ எக்ஸலண்டான ஒரு bowling performance பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அருள் கிட்ட ஸோ அருமையான பந்து வீச்சு தான் சொல்லணும். ஸோ 4 ரன்னுக்கு bowling போட்டிருக்காரு. ஸோ முதல் 4 பந்துகள்ல ஸோ கடைசி 2 பந்து ரசிகர்களுக்காக பேட்டிங்ல சிக்ஸர் விளாசுவாரா என்ற கேள்வி. நாளா தொடர்ச்சியா இந்த மேட்சை கைப்பற்றினாலும் அவருடைய பவுலிங்கோடைய எபிலிட்டி அந்த ஒரு குறையில சூப்பரான வெல் பவுலிங்கா லாஸ்ட் ஓவர்ல கலக்கிருக்கார் அமீர். ஸோ கடைசி பால் அருள் 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 அருள்கிட்ட அருள் வாக்கு கேட்கிற மாதிரி கேட்சுக்கால கால் இருந்தது. டிராப் பண்ணிருக்காங்க. பட் 2 ரன்கள் இங்கே 15 ரன்கள் வித்தியாசத்துல முதல் கேம் வின் பண்றாங்க. ஹாத்விக் லெவன்ஸ் வாழ்த்துக்கள் கன்வே பண்ணிக்கிறோம் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய விழா கமிட்டியின் சார்பாக. ஸோ டீம் அத்விக் 11க்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் லக் டு தி டீம். ரகு சிசி நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க.